கூட்டிட்டு வந்து தொலைங்கடா. சுருட்டினை அடிச்சு கொன்னுட்டு வாங்குறான்னா குச்சி விளையாட்டா விளையாடுறீங்க. அந்த சமயத்தில் நான் மட்டும் வராம இருந்தா இவன் எப்படிடா கொன்னிருக்க முடியும்? அறிவு கெட்ட நாய்களா, தண்டைச்சோத்து முண்டங்களா, சோறு மட்டும் தவறாம 3 வேளை கொட்டிக்கிறீங்களா? வாங்கடா. எரிங்கடா நாய. ராணி, ராணி, ஏன் அப்படி ஓடியாந்த? என்ன என்ன என்ன? அப்பா 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 கொலை பண்ணிட்டாருமா. கொலையா? யார? சுருட்ட மாமல அப்பாவும் பட்ட சோமும் சேர்ந்து அடிச்சு கொண்டு பாலக்கடத்துல தூக்கி போட்டாங்கம்மா. அடியாத்தி, நான் என்ன பண்ணுவேன்? கடுவாயே, என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க சுருட்டையனை கொண்டு பாலுங்கணத்துல போட்டுட்டீங்களாமே. உனக்கு எப்படி தெரியும்? இவதான் பார்த்தாளாமே. நீ மட்டும் தானே பார்த்த? ஆமா. ஏங்க இப்படி பண்ணீங்க? இந்த கொலைக்கு காரணமே உன் பொண்ணு தாண்டி. இவ மட்டும் சுருட்டினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா இந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாது. இவ சம்மதிக்கல, அதனாலதான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். இந்த கொலை சம்பந்தமா 2 பேர் வாய்க்கு திண்டுக்கல் போட்டு போடுறீங்க. மூச்சு விடக்கூடாது. மத்ததை நான் பாத்துக்கிறேன். டேய் பட்ட வாடா. டேய், சுருட்ட செத்தன்னைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து எதுக்குங்க இது? போலீஸ் ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாயை அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அம்மாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அம்மாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்தில் புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வைகை அணைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன புள்ள இன்னும் வரலையே. ஏண்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா. மாமா, அவரு வந்துருவாருல்ல? வந்துருவாமா. அவன் என்ன சின்ன பிள்ளையா? மாமா வந்துருவாருங்கிறீங்களா? நிச்சயம் வந்துடுவாமா. வராம எங்க போயிடுவான்? அவன் என்ன டவுனுக்கு புதுசா என்ன? போன உடனே வர வேண்டியதானே. ராத்திரி முழுக்கவா துணி எடுப்பாங்க? கம்பத்துல துணி பிடிக்கலன்னு மதுரை எதிரிக்கு போயிருப்பாமா. பணத்தோட போயிருக்காரு மாமா. போனா என்னம்மா,
அவன் மாமன் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காராமே. யோ குழப்பாதியா, அந்த பொண்ணு ஏற்கனவே தடுமாறிக்கிட்டு இருக்கு. என்ன விவரம் தெரியாதவனா? நான் முன்னால தோட்டத்துக்கு போறேன், நீ பின்னால வந்து சேர். டேய் ஏயா, இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போட. ச்சீ, 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, 2 பல்லு வேற கோரம், மீச வேற தொங்கிட்டு இருக்கு. இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கிறேன்னு தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயோ 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 ஐயோ. மாமாய், அங்க பாருங்க, போலீஸ் ஜீப் வருது. அதுல ஒரு குழி ஜனம் போல் இருக்கு. நான் போய் பாத்துட்டு சொல்றேன். நீ போய் பார்த்துட்டு வர வரைக்கும் நான் சும்மா இருக்க முடியுமா? சுருட்டு நானும் பார்க்க வேண்டாம். ஓடு ஓடு. நீ முந்தி போறியா, நான் முந்தி போறேன்னு பாப்போமா? சரி பாப்போம். ஓடு ஓடு. போலீஸ் டியோ. யாத்தே, போலீஸ் வந்துருச்சு. ராணி, உங்க அப்பாவை பிடிச்சாங்கன்னா எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பாடி தூக்கல. அடியே ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் உனக்கு கிடைச்சது. அது போட்டிருந்த ட்ரெஸ் இது. உங்க பையன் சுருட்டு என் காணாம போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் இதெல்லாம் பாருங்க. என்ன? ஐயோ, இதே சட்டதா, இதே வேட்டிதா, தாயத்து கூட இதான் போட்டிருந்தா. சுருட்டியா, எங்க எல்லாம் விட்டு எப்படியா போன? சுருட்ட கண்ணா, உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது, நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குதிச்சிருவோம். தடுக்காதீங்க. என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி சரி, பொறுமையா இருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி பாருங்க. வாங்க. வரானே. சுருட்டைய தற்கொலை தான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலை தான் பண்ணிட்டானா? கொலைதான் பண்ணிக்கிட்டா. அதான் போலீஸ் வேட்டி சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையாத்தான் இருக்கு. உண்மைன்னு வாய் சொல்லுது, ஆனா மூஞ்சி சொல்லலையா ஐயா? மனுஷனுக்கு மூஞ்சிதாயா கண்ணாடி. அம்மாடி அம்மாடி, உன் கண்ணாடத்துக்கு நமக்கெல்லாம் துணி வாங்கிட்டு வரேன்னு போனான். ஆனா அவன் வரலம்மா. அவன் போட்டிருந்த துணிதான் திரும்பி வந்திருக்கு. இப்படி நம்மளை ஏமாத்தான் நினைக்கிறியாத்தா? ஆக முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு பெரிய மனசு, ஊரையெல்லாம் நம்ப வச்சிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தங்கமான மனசு.
ஏண்டா இந்த சுருக்கி போம் பட்டுமா இருக்காங்கிறத உங்களுக்கு பொறுக்கல. நான் என்னையே உசுரோட இருக்கணும், என்னையும் சாகடிச்சிருக்கல. உனக்கு தெரியும், தாலி கட்டாம அவர் தான் என் புருஷங்கிறது. நீதான் அதுக்கு சாட்சி. அவரே போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ராஜாத்தி, கொஞ்சம் தண்ணி உண்டாமா? என்னம்மா இது? நான் போய் சொல்லி எதையும் மறைக்க விரும்பல. நான் அவரோட ஒரு நாள் வாழ்ந்துட்டேன். அவரே போனதுக்கு அப்புறம் இதை விட வேற என்னப்பா முடிவெடுக்க முடியும்? விதவையானா தான் வெள்ள புடவை கட்டுவாங்க. தாலி கட்டாமையே நீ இப்படி வந்து நிக்கிறியே. என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை செஞ்சேன். நான் எதையும் மறைக்க விரும்பல. எனக்கு தலைகுனிவே உண்டாக்கிட்டியே. பாத்தியா இந்த கன்றாவிய? இந்த மாதிரி விஷயங்களை காதும் வச்ச மாதிரி நாட்டுல மறைக்கிறவங்க தான் ஏராளம். இப்படி ஒரு முடிவெடுத்த பண்ண பெத்ததுக்காக நீ தலை நிமிந்து நடக்கணையா? உனக்காவ பெத்த பொண்ணு, எனக்காவும் வளர்த்த பொண்ணு. அவளை மட்டும் வளர்க்கல, அவங்களுக்குள்ள அன்பை வளர்த்த பாவி நான் தான். ஊருக்கு நான் என்ன பதில் சொல்லுது? ஊருக்கு என்ன பதில் சொல்றது? நாளை கல்யாணம் ஆகி சுருட்டை சத்திரத்தை அப்பனே பண்ணுவான். அது கிடையாது, அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். போடல போடல. இந்த பயல தேங்காய் விடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னத்தான் உரிக்கிறான். தட்டி தண்ணியா இருக்கு. அப்பா, எனக்கு என்ன வயசு? 2.25 கலந்த வயசு. அறிவு இருக்கா? அவ ஏன் வயசை கேக்குறா? எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா. ஆமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யார் அவன்? நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நல்லவர், படிச்சவர், பண்புள்ளவர். நிறுத்து. நல்லவர் வல்லவர் இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சொத்து எவ்வளவு, அவன் பாக்கெட் இருக்கிற பர்ஸோட சைஸ் என்ன? ஆமாண்டி, கொப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பரிசு வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பையில பரிசு இருக்கணும். வெறும் பர்ஸ் இல்லடி, பணத்தோட. சொல்லு. நீங்க மட்டும் பெரிய பணக்காரரா? முந்தி இல்ல, இப்ப ஆயிட்டல்ல. அவரும் அப்படி ஆக மாட்டாரா? என்ன கொலை பண்ணிட்டா? ஐயோ, உங்க புத்தி ஏன்டா இப்படி எல்லாம் போகுதோ? இத பாருங்க, என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லதான், அத்தை கிட்டதான் வளர்ந்தாரு. ஆனா நல்ல குணம் இருக்கு. இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? சரின்னு சம்மதிச்சிருங்க. பொண்ணு மனச நோகடிக்காதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு கிடக்க ஒன்னா நாள் சரி, 2 கிடக்க 2 நாள் சரி. முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டி, இப்பெல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிடறாங்களா? இல்லம்மா, உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன். எந்த கொலை? சீம்பால் கொலையா, பாலுங்கணத்து கொலையா? ஓஹோ, சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா? அறிவு கெட்டவள, நீ ஒருத்தி போது எனக்கு. எவனாவது அன்னக்காவடி பைய வருவான், செருப்புல இருந்து சீப்பு வரைக்கும் கேட்பான். வாங்கி குடுங்கடி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி. எவனையாவது கட்டிங்கடி, கட்டிங்கடி. என்ன இந்த ஆளு எவனையாவது கட்டிக்கங்கடின்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. உன்ன மூடிக்குவியே.